வணக்கம். இன்றைக்கி இன்னொரு பதிவு எதை பற்றி பார்த்திங்கன்னா, தோப்பு கரணம், சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எஸ் டூயிங் ஹேண்ட் யோகான்னு சொல்லுவாங்க. ஜெனரலான பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கும் சரி அடால்ட்ஸ்க்கும் சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸிங் வந்து மேம்படுத்தும், இல்லைன்னா அதிகரிக்கும். ஓகே, இன்னொன்று வந்து பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். அப்புறம் எச்சரிக்கையாக, அதாவது அலர்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி அப்புறம் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் வந்து மேலோட்டமாக தான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைகள், டிஸ்லெக்சியா மற்றும் ஏடிஹெச்டி குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் பண்ணும். அவங்களுக்குள்ள வந்து என்சைட்டி இருக்கும், அது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, பொதுவாகவே நம்ம குழந்தைகள் தவறு பண்ணுறப்ப அவங்களுக்கே தெரியாது என்ன தவறு பண்ணுறாங்கன்னு, அறியாமையாக இருப்பாங்க. நம்ம அடித்தாலும் ஏசினாலுமே அவங்களுக்கு என்னன்னு முதல்ல அவங்களுக்கு விளங்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக நான் வீட்டில் செய்வேன். ஏதாவது பெரிய தவறுகள் அவங்க செய்கிறப்ப இது ஒரு தண்டனை விதமாக நான் யூஸ் பண்ணுவேன். முந்தி உள்ள பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா, ஏதாவது குழந்தைகள் தவறு பண்ணுறப்ப இந்த ஒரு இது வந்து தண்டனையாக யூஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆசனா, பிள்ளைகளோட கவனத்திற்கு ஃபோக்கஸிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ என் குழந்தைகள் வீட்டில் ஏதாவது தவறு பண்ணுறப்ப நான் ஒரு 5 தடவை 10 தடவை இந்தமாரி செய்ய சொல்லுவேன். ஸோ அது செய்ய 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 ஓகே, இந்தமாரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு உணர்வு வரும், அவங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வரும். ஓகே, கண்டிப்பாக வீட்டில் இது ஒரு ஃபன் ஆசனாவாக நீங்கள் செய்யலாம். பெற்றோர்கள் குழந்தைகளோடு சேர்ந்து பாருங்கள், ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி.